பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். அப்ப நம்ம மொழியை தெய்வமா மதிக்கிற ஒரு நாட்டுல ஒரு நாள் அவர் அண்ணா நகர்ல போய் திருவள்ளுவத்தை பார்க்கறதுக்கு அவர் போறாரு. அவர் அத்தனையும் பொருட்படுத்தாம மொழிக்காகவே வாழ்ந்து உயிர் நீத்தவர். அகராதியாக உருவாக்கி தமிழுக்கு வழங்கி விட்டு பாவாணர் மறைந்தார். நம்ம பாத்தீங்கன்னா கையேறு நிலையில் அகரமுதலி இயக்கம். அதனால தமிழ்நாட்டுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் அவருடைய கவனத்தில் அது போய் சேரணும். அதுலயும் குறிப்பா கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ராஜ்மோகன் அவர்கள் RR ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம RR ரிவ்யூ சேனல்ல சட்டம் ஒழுங்கை பற்றி பேசியிருக்கோம், அரசியலை பத்தி பேசியிருக்கோம். அவ்வப்போது தமிழ் தகைசால் தமிழர்களே, அதாவது தமிழ்ல மிகப்பெரிய ஆளுமைகளை கூப்பிட்டு தமிழ் நம்ம உயிருக்கு நேரான தமிழ் அப்படிங்கிறனால தமிழுக்கும் அமிர்தென்று பெயர், பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். அப்ப நம்ம மொழியை தெய்வமா மதிக்கிற ஒரு நாட்டுல தமிழ் மொழி அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தமிழ் மொழி கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கண நூலை கொண்டு ஒரு வார்த்தைகளுடைய இயங்கியல் முறையை பற்றி ஒரு இலக்கண நூல் உலகத்துல 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு காலமா பட்டதாரியா இருந்து காவல்துறையில் இவ்வளவு பயணம் செஞ்சு இவ்வளவு புத்தகங்களை படிச்சிருந்தோம். எனக்கு இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு மொழி உலகத்தில் இருக்கிறதா எனக்கு தெரிய வரல. கிரேக்கம் அப்படிங்கிற ஒரு நாட்டுல ஒரு மொழி இருந்தாலும் இப்ப ஆங்கிலேயருடைய மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா 700 வருடங்களுக்கு முன்புதான் அது இலக்கணமாவே மாற்றப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்து இல்லாம இருக்கு. அவங்களும் இப்ப நம்ம இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியலோடு சேர்ந்த மொழியா இது வளர்ந்து வந்திருக்குது. அந்த இலக்கியெல்லாம் பாத்தீங்கன்னா மீன் பிடித்துவது, காற்று புயலும் வேகமும் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒளி அலைகளோடு சேர்ந்து வந்திருக்குது. அது மொழியார் ஆராய்ச்சிக்குள்ள உள்ள போனோம்னா அது பெரிய கடல். அதை பத்தி அப்படி பார்ப்போம். இன்றைய தினம் இந்த அற்புதமான தலைப்பின் கீழ் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது தங்க காமராசு என்கின்ற முன்னாள் அகரமுதலி திட்டத்தினுடைய இயக்குனர். அதுக்கு முன்னாடி இவர் தமிழ் வளர்ச்சித்துறைய துணை இயக்குனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் அண்ணா நகர்ல போய் திருவள்ளுவத்தை பார்க்கறதுக்கு அவர் போறாரு. அவர் பார்க்க போகும்போது அந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு தலைவராக அவர் எப்பேற்பட்ட பணியை செஞ்சாரு, அந்த பணியினுடைய ஆழம் என்ன, அது எவ்வளவு முக்கியமானது, மொழி காப்பு, மொழி வளர்ச்சி, இது இரண்டுக்குமே இந்த ஒரு கட்டமைப்பு தேவைப்பட்டது அப்படிங்கறத எப்படி பாவாணர் உள்வாங்கி 1973 74 இதுக்கு ஒரு துறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட கேட்டுட்டு இதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு தேவை அப்படிங்கறத முதல்வர்கள்ட்ட எடுத்து சொல்லி அதுக்கு ஒரு துறையை ஏற்படுத்தி அவர் அத்தனையும் பொருட்படுத்தாம மொழிக்காகவே வாழ்ந்து மொழிக்காகவே தன் உயிரை பணைய வைத்தவர், அர்ப்பணித்தவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தகுதி பெற்றவர். வீரமாமுனிவருக்கு பிறகு தமிழ் அகராதியை ரொம்ப உறுதியான முறையில ஒரு தமிழ் அகராதியை உருவாக்குனவரு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதுல பாத்தீங்கன்னா அவர் தமிழ் சொற்களின் வேர்ச்சொல் பிறப்பு, இலக்கணம், அச்சொற்கள் பயன்படுத்தப்பட்ட இலக்கிய மேற்கோள்கள் எனக்கு வகைப்படுத்தி அகராதியாக உருவாக்கி தமிழுக்கு வழங்கி விட்டு பாவாணர் மறைந்தார் அப்படின்னு தினமணி எழுதியிருக்கு. ரைட்டு, தினமணிகிட்ட தான் நம்ம மறுபடியும் போக வேண்டியது. எப்படின்னா சமீப காலமா கையேறு நிலையில் அகர முதலி திட்ட இயக்கம் அப்படின்னு ஒரு தினமணியில ஒரு ஆஃப் பேஜ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையை படிச்சு பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குதில்லை. என்னங்க, தமிழராய் பிறந்து தமிழ் சார்ந்து தமிழ் பால் குடித்து வளர்ந்து என்னங்க தமிழை உயிர் மூச்சாய் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் நானும் ஒருவன் அப்படிங்கிற முறையில நம்ம பாத்தீங்கன்னா கையேறு நிலையில் அகரமுதலி இயக்கம் அப்படின்னா அதை பத்தி நம்ம தேடும் போது ஏற்கனவே நமக்கு அறிமுகமா இல்லை தங்க காமராஜ் அவர்கள் ஏற்கனவே அந்த துறைக்கு இயக்குனராக இருந்தாரு. அவரை கூப்பிட்டு ஏன் அது கையேறு நிலைக்கு போயிருச்சு, அந்த 1974 அதை உருவாக்குறதுக்கு பாவாணர் அதாவது எவ்வளவு ஆர்வம் காட்டினார், எவ்வளவு ஆர்வம் காட்டினார். இது தமிழ் மொழியினுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய எதிர்காலம், தமிழர் வாழ்வியலுடைய எதிர்காலம். உலகெங்கும் வாழ்கின்ற 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. எனக்கு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற அத்தனை, ஆஸ்திரேலியா,
இலங்கை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற அத்தனை நாடுகளும் வாழ்கின்ற 1.5 கோடி தமிழர்கள் அதனுடைய தாயகமான தமிழ்நாட்டில் தான் தமிழை தேடி வருவார்கள். தமிழுடைய மூலங்களையும் அதன் பேர்களையும் அதன் இலக்கியங்களையும் எங்க போய் தேடுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்ல தான் போய் தேடி ஆகணும். அதனால தமிழ்நாட்டுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு அது போய் சேரணும். அதுலயும் குறிப்பா கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு ராஜ்மோகன் அவர்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற குடுமியான் மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு சமண படுக்கைக்கு போய் அவர் அந்த சமணர் படுக்கையில மலை மேல போய் ஏறி அதுல படுக்கையில படுத்து பார்த்து, ஓ இந்த மாதிரியான வாழ்வியெல்லாம் நம்ம கொண்டு வட்டெழுத்து முறையெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கூடவே அவர் என்ன செஞ்சாருன்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இதை மிகப்பெரிய ஆவணமாகவும் இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸா மாற்றணும் அப்படின்னு திரு ராஜ்மோகன் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன். ஆக இந்த கையறு நிலையில் இருக்கிற அகழ்மொழி திட்டம் இன்னைக்கிற கல்வி அமைச்சர்கிட்ட எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம பங்கு இருக்கு. அதனாலதான் திரு தங்க காமராஜ் அவர்களே நம்ம அழைச்சு இந்த கையறு நிலையில போயிருக்கிறது என்ன காரணத்தினால, அது எப்ப தொடங்குச்சு, எப்படி பயணம் பண்ணுச்சு, அதை எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுக்கணும். அதுல இவர் தங்க காமராஜ் அங்க இருக்கிற பொழுதுதான் என்ன சொற்குவை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போய் அமெரிக்காவில் போய் அறிமுகப்படுத்தி அதை உலகெங்கும் வாழும் தமிழர் அத்தனை பேத்துக்குமே கணனி தமிழ்ல அவர் பங்கேற்றிய அவர் காட்டிய பணிகள்லாம் அளப்பரியது எண்ணற்றது. எனவே நம்ம இதெல்லாம் அக்கௌண்ட் பார்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொரு தமிழர்கிட்டையும் இருக்குதுங்கிறனால அக்கௌண்ட் கேட்கறதுக்காக இப்போ தங்க காமராஜ் அவர்களை அழைச்சிருக்கோம். ஐயா வணக்கம். 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 தாங்கள் வரவு நல்வரவாக. இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாமே. கையறு நிலையில் அகரமுதல் இயக்கம் அப்படின்னு தினமணியில ஒரு அரைப்பக்கம் கட்டுரை எழுதியிருக்காங்க. விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சார் இந்த திட்டத்தை பற்றி எங்களுக்கு தெரியும், இதனுடைய அவசியமும் தெரியும், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால கொஞ்ச நாள் தொழில் இருந்துச்சு, அதன் பிறகு நம்ம ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு அதுக்கான கட்டமைப்புகளை ஏற்பாடு பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சரியான நேரத்தில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த அகரமொழி இயக்கம் அப்படிங்கிறது எப்ப தொடங்குச்சு, ஏன் தொடங்கப்பட்டது, எதற்காக தொடங்கப்பட்டது, பாவாணர் அதுக்காகவே வாழ்ந்து உழைத்து தன்னுடைய இன்னொரு அதுக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு அதனுடைய அருமையை உணர்ந்து நீங்க என்னங்க கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் துறை இருந்த போதிலும் இந்த அகரமொழி இயக்கத்துக்கு தான் நான் இயக்குனராக போய் பாவாணரை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு இளைஞர் நீங்க என்னங்க. அதனால நீங்க இந்த அகரமொழி திட்டம் என்றால் என்ன,